அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கியதை ஜெயலலிதா எதிர்த்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அதனை எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்பது ஏன் என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக திமுக துணை பொதுச் செயலாளர் திரு அந்தியூர் செல்வராஜ், ஆதிதிராவிடர் நலக்குழு தலைவரும் அமைச்சருமான திரு மதிவேந்தன் ஆகியோர் விடுத்துள்ள அறிக்கையில், அருந்ததியினருக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதன் அவசியத்தை விவாதிக்க 2008ஆம் ஆண்டு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு அதன் அடிப்படையில் நீதியரசர் ஜனார்த்தனம் ஆணையம் அமைக்கப்பட்டதாக கூறியுள்ள அவர்கள், அந்த ஆணையம் அளித்த அறிக்கையின்படி ஆதிதிராவிடர்களுக்கான 18% இடஒதுக்கீட்டில் 3% அருந்ததியினருக்கு ஒதுக்கலாம் என அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ஆதிதிராவிடர் இடஒதுக்கீடு தொடர்பாக முடிவு எடுக்கும் அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டும்தான் உண்டு என்று ஜெயலலிதா தெரிவித்ததை நினைவூட்டியுள்ள அவர்கள், அதனை அதிமுக அலுவலகத்தில் உள்ள அறிக்கை கோப்புகளை பார்த்து தெரிந்து கொள்ளுமாறும் திரு பழனிசாமிக்கு அறிவுறுத்தினர். அருந்ததியினர் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வழங்குவதை விரும்பாத ஜெயலலிதா, இடஒதுக்கீடு தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை என்று அப்பட்டமாக பொய் பேசியதை சுட்டிக்காட்டியுள்ள அவர்கள், தற்போது மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது என உச்சநீதிமன்றம் கூறியிருப்பதால் ஜெயலலிதாவின் பொய் அம்பலப்படுத்தப்பட்டிருப்பதை மறைத்து தீர்ப்பை எடப்பாடி திரு பழனிசாமி வரவேற்று வெளியிட்ட அறிக்கை முரண்பாடுகளின் மொத்த உருவம் என்றும் திமுக விமர்சித்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்பது அம்மாவின் முடிவையே எதிர்ப்பது ஆகாதா என்று கேள்வி எழுப்பியுள்ள திமுக, பள்ளத்தில் கிடப்போரை படிகளில் ஏற்றி வைத்திருக்கிறோம், அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை எதிர்த்துவிட்டு படிகளில் ஏறி நிற்க அதிமுக வெட்கப்பட வேண்டும் என்றும் விமர்சித்துள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.